எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. திருடுறவன் எதுக்கு திருடுறான்? திருடுறவன் எதுக்கு திருடுறான்? தன் தேவைக்காக திருடுறான். ஆனா இவர் சொல்றாரு, ஸ்டாண்டர்ட் பாருங்க, திருடாத, மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு நீ உழைச்சு சம்பாதி. தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட்டு குறைச்சலுள்ளவனுக்கு நீ கொடு. உனக்கே குறைவு இருக்குதுன்னு திருடாத, மற்றவங்களுக்கு நீ கொடுக்கிற அளவு நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். விசுவாசத்தோட ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களா வைக்க போறார். இதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, யோக்கியமானதை நீ செய்ய வேண்டும். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றிலும் உனக்கு குறைவில்லாமல் இருக்கும்படிக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நீ மற்றவங்களுக்கெல்லாம் கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்டாய். யோக்கியமானதை செய்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு. அப்போ மற்றவங்களை பத்தி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு வேலையே இல்லை. எந்த ஊழியமும் இல்லாதவங்க தான் உட்கார்ந்து மற்றவங்க வேலையில அவன் ஏன் இப்படி பண்றான், இவன் ஏன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நிறைய வேலையை கொடுப்பாராங்க. அதனாலதான் உட்கார்ந்து மற்றவங்க எல்லாம் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்க உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மற்ற ஊழியர்களை குறை சொல்லி வீடியோ போட்டு அதுல வியூஸ் வர்றத வச்சு சாப்பிடாதீங்க. அது சாபம். அது உங்க வயிற்றுக்கு ஒட்டுக்காது. It is not the way to earn money. That's not the way. உங்க சொந்த வேலையை பாருங்க, நீங்க உழைச்சு சம்பாதிங்க. நீங்க 4 ஆத்துமாக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. நீங்க ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்புங்க, ஒரு சபையை நடத்தி பாருங்க. ஆத்துமாக்களை வாரம் நீங்க சந்திங்க. ஒரே சபையில நீங்க 15 வருஷம் 20 வருஷம் ஊழியம் பண்ணுங்க. அப்புறமா சொல்லுங்க, ஒரு சபையே நடத்தல, எதுவுமே செய்யல, இப்பதான் வாலிப தம்பியா விளம்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்யுங்க, நிறைய ஊழியம் செய்யுங்க. அதுக்கு பிறகு மற்றவங்களெல்லாம் ஜட்ஜ் பண்ணலாம். சொந்த கைகள்ல வேலை செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஊழியக்காரனா இருந்தா கூட வாரம் ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டு டெய்லி காலையில பிள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டு திருப்பி சாப்பிட்டு தூங்கிட்டு சாயந்தரமா ஏஞ்சி ஹவுஸ் விசிட்டிங் போறதில்ல, காலையில இருந்து ஒர்க் பண்ணணும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களுக்கு போகணும். சபையில ஜெபம் நடத்திக்கிட்டே இருக்கணும். ஆண்கள் ஜெபம், பெண்கள் ஜெபம், ஓடணும். டயர்ட்லெஸ், காலையில இருந்து ஓடணும். அதிகாலை ஜெபம் நடத்தணும், இரவு ஜெபம் நடத்தணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஊழியன்றது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க வேலையில நீங்க பாக்குற அந்த ஊழியக்காரங்களாம் சும்மா இல்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. நான் கூட இருந்து பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு ஊழியமும் சும்மா ஃப்ளூக்ல எந்த ஊழியத்தையும் ஆண்டவர் உயர்த்த மாட்டார். அவங்களுடைய ஜெப ஜீவியத்தை பார்ப்பாரு, அவங்களுடைய கடின உழைப்பை பார்ப்பாரு. அதை வச்சுதான் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பார். உங்க லைஃப்ல கூட நீங்க மேல வரணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு மதியானம் 12 மணி 1 மணிக்கு ஏஞ்சி என்ன செய்யலாம்னு சொல்லி யோசித்தீங்கன்னா சாயந்தரம் அதுக்குள்ள 6 மணி வந்துடும். சாப்பிட்டு திருப்பி தூங்க வேண்டியதுதான். அதிகாலையில எழும்பணும், ஜெபிக்கணும். அதுக்கு பிறகு வேலைக்கு போகணும். 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கடினமா உழைக்கணும். சொந்த கையில வேலை செய்யணும்.
இது ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு பெரிய கட்டளை. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றார். மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது, உங்களுக்கு ரகசியங்களை எப்படி சொல்றார் ஆண்டவரே? ஓமைகளா சொல்றேன்னு சொல்லிட்டு பல ஓமைகளை அவர்களுக்கு சொன்னார். தாளந்துகளை கொடுத்துட்டு 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. 5 தாளந்து இருக்கிறோம், வேலை செஞ்சு 5 10 மாத்தினா, 2 தாளந்து வேலை செஞ்சு 2 4 மாத்தினா, ஒரே ஒரு தாளந்து வச்சிருக்கிறவன் வேலையே செய்யாம புதைச்சு வச்சான். கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு. நம்ம கையினால வேலை செய்யணும். சில பேருக்கு கடன் வாங்கியே ஓட்டுவாங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. கர்த்தரைகளை அற்புதமா நடத்தினார் பிரதர். பிச்சு போடுவோம் பிச்சு. மற்றவங்கிட்ட கடன் வாங்கி நீ வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறது கர்த்தர் அற்புதமா நடத்தினாரா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்ப இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபையில ஒருத்தர் இருந்தார். கரெக்டா பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த சிஸ்டர்ல அந்த பிரதர் எல்லாருக்கிட்ட சபையில யாராவது கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு பிசினஸ்லன்னு சொன்னா கரெக்டா அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகி, என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல்ல இருந்து வெளியே எடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க, அர்ஜென்ட்டா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்ககிட்டயா போய் கேட்பார். திருப்பி தரதே கிடையாது. திருப்பி தந்துடுறேன், இந்த எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலைக்கே போக மாட்டார். நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணுவார். ஆனா வேலைக்கு போகிறது பிடிக்கவே பிடிக்காது. இது மாதிரி ஓசியில காசு வருதே, சுலபமான காசு இல்ல. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தயவுசெய்து சொல்றேன், வேலை செய்யாம காசு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. சும்மா அப்பா அம்மா காசை வச்சு ஓட்டணும்னு பார்க்காதீங்க. சொத்தை வித்து வாழணும்னு நினைக்காதீங்க. லோன் போட்டே வாழணும்னு நினைக்காதீங்க. சொந்த கையில வேலை செய்யணும், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. சொந்த அலுவல்களை பார்க்கணும். ரொம்ப இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்றார். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். மேக் இட் யுவர் அம்பிஷன் டு லீட் a quiet life. You should mind your own business and work with your hands, just as we told you. You should work with your hands so that your daily life may win the respect of outsiders, so that you will not be dependent on anybody. Amen. எங்க அம்மா எனக்கு உதவி செய்யல, எங்க மாமா எனக்கு உதவி செய்யல, நான் கஷ்டப்படுறத பாக்குறாங்கல்ல, ஒருத்தரே எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. ஏன் அந்த நிலைமை? அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ற அளவுக்கு நம்ம ஏன் அப்படி தரம் தாழ்த்தணும்? நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். பெரிய ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் எழுப்பிக்கலாமா? எழுப்பிட்டு, ஆண்டவரே, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். என் தெருவில், எங்க லைன் வீட்டில், எங்க சபையில, என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நான் சாட்சி உள்ளவனா இருக்கணும், சாட்சி உள்ளவளா இருக்கணும். அப்படிப்பட்ட சாட்சியா நிறுத்துங்க. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? Lord, make me a testimony, Lord. I want to lead a testimonial life. I don't want to be a flash in the pan. I want to be the fire of love. நான் ஒரு அன்பின் அக்கினியா இருக்க வேண்டும். I have to be a contagious fire of love. Fire of love. அன்பின் அக்கினியாக இருக்க வேண்டும். மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். எல்லாவற்றையும் பொறுப்படுங்கப்பா. Father, today I pray and bless the work of your children's hands. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி
கர்த்தர் உங்க கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 128:2 படி ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 1 ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28 அதிகாரத்தின்படி ஆண்டவர் உங்களுடைய அப்ப கூட ஆசீர்வதிக்க போகிறார். உங்க பிரயாசத்தின் பலன் மிகுதியா இருக்கும். I bless your business. இன்றைக்கு ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு வேலையில உங்க பிசினஸ்ல ஒரு பிரேக் த்ரூ தரப்போறார். நீங்க எனக்கு டெஸ்ட் பண்ணி எழுத போறீங்க. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை செய்ய போறேன். பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. உபாகமம் 28 என்ன போட்டிருக்குதுங்க? உபாகமம் 28 அதிகாரத்துல நான் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இனிமேல் நீங்க வாங்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாங்கி தர போறத முன்னாடியே கையில கொடுப்பார். சேர்த்து வச்சு வாங்க போறீங்க. Somebody said amen. Hallelujah. Father, I bless your children. Let your name be glorified. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உம்முடைய ஆவியின் ஏவுதலின்படி நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொந்த கையில பிரயாசப்பட்டு உழைக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்தோம். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். 1000 மடங்கு பெருகச் செய்யும். குடும்பத்தை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.